தொடர்ந்து நம்ம அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்று முதல்ல கையெழுத்து போடக்கூடிய சில விஷயங்களை பார்க்க போறோம். ஏன்னா அவங்க கடைசியாக பிரச்சாரத்தின் போது இதெல்லாம் தான் நம்ம முதல்ல கருத்தில் கொண்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதை தான் அவர் பதவியேற்றதுக்கு பிறகும் வந்து செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதுல முதல் விஷயமாக வந்து பார்த்தா பள்ளி மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, அதாவது எல்கேஜிலேருந்து 12th வரை படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு, அந்த பள்ளி மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக வந்து வருடந்தோறும் 15,000 ரூபாயை கொடுக்க போறாங்களாமா. அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை பள்ளி படிப்புகளை வந்து முடித்து விடாதீங்க. வறுமையின் காரணமாக கூட 12வது வரையும் கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருடந்தோறும் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஃபுல்லா வந்து அடாப்ட் ஆகும். இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து வந்துட்டு இருந்ததா நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா +2 வரை எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா முதலாக வந்து அவர்கள் செயல்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து மகளிருக்கு 2,500 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் தொகை கொடுக்கப்படும். அதுலயும் யாரெல்லாம் விடுபட்டு இருந்தாங்கன்னு இந்த தடவை சொல்லிட்டு இருந்தாங்களோ அவர்களையும் சேர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால இதுவரையும் கிடைக்கிறவங்களுக்கும் கிடைக்கும், இன்னும் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும். அதற்கான அறிவிப்புகளும் வந்துடும். பார்க்கலாம் அதை எப்படி வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து நேரடியாக அவர்கள் ரேஷன் கார்டை வச்சு செலக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்துகளில் ஒன்றாக இருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்கள்ல தான் வந்து எல்லாருமே பெரிய செலவு செய்து இழந்துடுறாங்க. அவ்வளோ நல்லா வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அதோட அவங்க கடனாளி ஆயிடுவாங்க. காலம் பூரா அந்த நோய் செலவுலயே கடனாளியாகி மீள முடியாம கஷ்டப்படுறாங்க. 2 விஷயம் தான். ஒன்னா கல்யாண செலவு பண்ணிடுறாங்க, இல்ல நோய் செலவுல இதாயிடுறாங்க. இதுதான் வந்து பெரும்பாலும் பெரும் பிரச்சனை. அது கூட கல்யாண செலவுங்கிறது எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நோய் செலவு அப்படிங்கிறது யாரும் விரும்பாத திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs வரை வந்து இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக 20 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா மேல் படிப்பு கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்ணி லோன் வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம வாங்கிக்கலாம். அடுத்து 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ விவசாயிகள், அவர்களுக்கு அவங்களுடைய கடனை ரத்து பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், முக்கியமாக வந்து துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்காக வந்து வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு திருமணத்துக்காக வந்து 1 பவுன் தங்க நகையும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு 1 மோதிரமும் போட போவதாகவும், ஒரு பட்டு சேலை கொடுக்க போவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து சீக்கிரமே உடனே வந்து செயல்படுத்த போவதாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தான் கடைசியா வந்து சொன்னாங்க. ரொம்ப ஒரு 10 முக்கியமான அறிவிப்புகள்ட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துமே செய்வாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பெரும் பேசு பொருளாக மாறுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து நிறைய வாங்குறதுக்கும் காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி 6 சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதனுடைய அறிவிப்புகள் எல்லாம் தான் முதல்ல அவங்க கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.